ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் பேக் டு ஸ்ரீதர் காவியப்ரியா யூடியூப் சேனல். இப்போ தான் எங்களோட சேனல் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்துட்ருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா வெட்டிங் டே வீடியோ தான் பார்க்க போகிறீங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே வந்தாச்சு. இது பார்த்திங்கன்னா கிஃப்ட்டு வாங்கியிருந்தேன் மீஷோலேருந்து. இது ஒரு கல்யாண நாளைக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடியே வந்துருச்சு. அதை மச்சானுக்கு தெரியாமல் ஒரு இடத்துல ஒளிச்சு வச்சுருந்தேன். பெருசாக கிஃப்ட் பேப்பர் அந்த மாதிரியெல்லாம் தயார் பண்ணல. சும்மா வீட்டில் இருந்ததை வச்சுமே நான் வந்து கிஃப்ட் மாதிரி பண்ணிட்டேன். இது மீஷோவில் ஆர்டர் போட்டிருந்தேன். கொடுத்த காசுக்கு ரொம்ப சூப்பராக பண்ணி கொடுத்துருந்தாங்க ஃபோட்டோ ஃப்ரேமு. அது சைட்லேயுமே நான் அட்டாச் பண்ணுறேன். மச்சானுக்கு ஓரளவுக்கு கெஸ் பண்ணியிருப்பாங்க. ஏன்னா நான் வேறு எங்கேயும் வெளியிலையும் போக மாட்டேன். அதனால் ஏதாச்சும் ஆர்டர் போட்டு ஃபோட்டோ ஃப்ரேம் அந்த மாதிரி கொடுப்பேன்னு மச்சானுக்கு கெஸ் பண்ணியிருந்தாங்க. அதே மாதிரி தான் கொடுத்தேன். பாருங்கள், அட்டையெல்லாம் வச்சு ரொம்ப சூப்பராக பேக்கிங்லாம் பண்ணியிருந்தாங்க. இதுதான் அந்த ஃபோட்டோ ஃப்ரேமு. இப்போ வெட்டிங் டேக்காக ஷாப்பிங்னால் ரொம்ப பெரிய ஷாப்பிங்கெல்லாம் கிடையாது. ஒரு கெவுன் மாடல் மாதிரி இருக்குது. இது சுடிதாரு. அதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு ஷால் கொடுத்துருந்தாங்க. இதுதான் அந்த ஃபுல் வியூ இதோட ட்ரெஸ்ஸோடது. இதுக்கு தனியாக ஒரு பேண்ட் வந்து ரோஸ் கலர் வாங்கிக்கிட்டேன்னா ரொம்ப நாள் ஆசை எனக்கு வந்து சைடில் மாட்டல் போடணுன்னு. அதுக்குமே அங்கே இருந்துச்சு. மச்சான் அதுக்குமே வாங்கி கொடுத்தாங்க. அது இன்னும் போடலை. போடும்போது வீடியோ போடுறேன். இது கல்யாண நாள் அன்னைக்கு காலையில் 10/11/2024 அன்னைக்கு எடுத்தது. அந்த கிஃப்ட்டு பார்த்துருப்பீங்க இதுக்கு முன்னாடியுமே. அந்த கிஃப்ட்டு தான் இப்போ காலைல கொடுத்துருந்தேன். மச்சான் வெளியில் ஒரு வேலை இருக்குன்னு கிளம்புனாங்க. அதனால் பார்த்திங்கன்னா அப்போவுமே கொடுத்துர்லாம். சாயந்தரம் லேட் ஆகும் கேக்கெல்லாம் கட் பண்ணுறதுக்கு. அதனால் இப்போவே கொடுத்துட்டேன். இப்போ பார்த்திங்கன்னா அதை தான் மச்சான் பிரிச்சிட்ருக்காங்க. கிஃப்ட் பேப்பர்லாம் இல்லை. வீட்டில் உள்ள பேப்பர்லாம் ஒட்டி செல்லோ டேப்பெல்லாம் ஒட்டி வச்சுருந்தேன். அதை மச்சானுமே பிரித்து பார்த்தாங்க. நல்லா இருக்கான்னு கேட்டேன். பிடிச்சிருக்குன்னு சொல்லி சொன்னாங்க. இப்போ காமிப்பாங்க. பார்த்திங்கன்னா எனக்குமே பிடிச்சிருந்துச்சி. ரொம்ப சூப்பராக பண்ணி கொடுத்துருந்தாங்க மீஷோவில். அவ்வளோதான். இனிமேல் வந்து ஈவினிங் தான் செலிப்ரேஷன் பண்ண போகிறோம். பார்த்திங்கன்னா நான் வெங்காயம் தக்காளி இதெல்லாம் நறுக்கி கொடுத்தேன். அத்தை தான் சமைச்சாங்க. பார்த்திங்கன்னா சிக்கன்லாம் பெரட்டி வச்சுருக்காங்க சமைக்கிறதுக்காக. பார்த்திங்கன்னா சிக்கன் பிரியாணியும் தயிர் கொஞ்சம் சிக்கன் குழம்பு அதுதான் வச்சுருந்தாங்க. இது பார்த்திங்கன்னா அத்தை வீட்டில் உள்ள எல்லோரும் சேர்ந்து கேக்கெல்லாம் வாங்கியிருந்தாங்க. கேக்கு வெட்ட போகிறோம். எங்கள் பக்கத்தில் நின்றுட்டுருக்காங்கல்ல அவங்களுக்குமே இன்றைக்கி வெட்டிங் டே தான். அதனால தான் நாங்கள் 4 பேருமே சேர்ந்து கேக் வெட்டுறோம். பெருசாக வீடியோலாம் எதுவும் கவர் பண்ணல. இருக்கிற வீடியோ மட்டும் மெமரிஸ்க்காக நான் போடுறேன்.
సరేంటా இந்த வீடியோ அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு. அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.